இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கடையில் மட்டுமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தூத்துக்குடி மக்ரோன் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். அதை தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ அதில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சூப்பராக மக்ரோன் செய்யலாம். தூத்துக்குடி மக்ரோன் செய்ய தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கங்க. 100 கிராம் அளவுக்கு சீனி, அதை மிக்சியில் திரித்து வச்சுக்கங்க. முந்திரி பருப்பு 100 கிராம், அதையும் நம்ம மிக்சியில் இப்போ கொரன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப தூளாகவும் இல்லாமல் பார்த்துங்க. முட்டையோட வெள்ளைக்கரு தான் மெயின். அது மஞ்சக்கரு ஒரு துளி கூட வரக்கூடாது. அந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு முட்டையும் தனித்தனி பவுலில் உடைங்க. ஒரே பவுல்லே எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றுனீங்கன்னா மஞ்சக்கரு உள்ளே விழுந்துருச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஒரு சின்ன பவுலில் தனியாக ஒரு முட்டையை உடச்சிட்டு அடுத்தது அந்த பவுலில் நம்ம ஊற்றுவோம், பெரிய பவுலில். இதுக்கு பிராய்லர் முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது நான் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுக்காக 3 முட்டையில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ 3 முட்டையை உடச்சிட்டு மஞ்சக்கரு இல்லாமல் எடுத்து வச்சுருக்குறோம். இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பீட் பண்ணும்போது 2 அல்லது 3 அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஹை பீட் பண்ணிட்டுருங்க. பாருங்கள், நுரை நல்லா வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த நுரை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை இதோட சேர்க்கணும். இது டோட்டலாக நம்ம 10 to 12 மினிட்ஸ் போதும். இதுக்கு அதிகமாக நீங்கள் அடிச்சிங்கன்னா அதோட பக்குவம் மாறிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரும் இதோட சேர்த்துங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரை அப்படி கையிலேருந்து விழணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது பக்குவம் சரியில்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ க்ரீம் மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணக்கூடாது. பீட் பண்ணாமல் நீங்கள் இப்போ அரைச்சி வச்சுருக்க முந்திரியை இதோட நம்ம சேர்க்க போகிறோம். விருப்பப்பட்டால் ஏலக்காய் பவுடரும் நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ரு போடாமல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சமாக அப்படி பெரட்டி மட்டும் விடுங்க. ரொம்ப ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மாதிரி லூஸ் ஆகிடும். அந்த நுரை அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும், மெல்ட் ஆகிடும். ரொம்ப நேரமும் வெளியில் வைக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம அவனில் நம்ம வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடணும். அவனை முதல்ல ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. 150 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை நம்ம ஸ்க்யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ அல்லது பட்டர் பேப்பர்லேயோ கோன் மாதிரி தடவிக்குங்க. அதை ஸ்பேச்சுலா வச்சு இதில் எடுத்து க்ரீம் வைக்கிற மாதிரி உள்ளே வைங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி கவரில் வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி கவரில் வச்சுட்டு கீழே ஒரு சின்ன ஹோல் போட்டுங்க. ரொம்ப டைட்டாக வச்சு பிசையக்கூடாது. அதுமாதிரி ரொம்ப ஹீட்டாகவும் ஆணுச்சுன்னா அது ரொம்ப மெல்ட் ஆகிடும். கீழே இந்த ஹோல் போட்டு அவனில் வைக்கிற ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணுங்கள். கூம்பு மாதிரி மேலே வரும். இழுத்து விடுங்க. நல்லா அப்படி நேராக வச்சுக்கிட்டு மேலே இழுக்கும்போது கூம்பு வரும். கொஞ்சம் அது மெல்ட் ஆகிடுச்சுன்னா ஷேப் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ரொம்ப நம்ம நேரம் எடுக்காமல் உடனே இதெல்லாம் பண்ணணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த 3 முட்டையில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதை இப்போ நான் ஸ்குவீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அவனில் இதை வைக்க போகிறோம். இதை அவனில் வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். ஏன்னா 2 பக்கமும் ஹீட் வைக்கணும். 120 டிகிரியில் வச்சுக்கங்க. இதை பேக் பண்ணுறது 2 மணி நேரம் டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அதுதான் பேக் ஆகி நமக்கு ரெடி ஆகிறதுக்கு தான் டைம் ஆகும். ஸோ எடுத்தம்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ உடனே எடுத்திங்கன்னா கீழே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கீழே வேகாத மாதிரியே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சுவையான மக்ரூன் ரெடி ஆகிடுச்சு. இனி கடையில் போய் தான் சாஃப்டான மக்ரூன் வாங்கணும்னு இல்லை, வீட்லேயும் நீங்களும் சாஃப்டான மக்ரூன் செஞ்சிடலாம். ஸோ இந்த ஷேப் வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.